4 பாதாம் பருப்பை வச்சு உங்களோட வெள்ளை முடிய நிரந்தரமா கருப்பா மாத்தலாம். பாதாம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோல பார்க்கலாம். இந்த ரெமடிய சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு யாருனாலும் பயன்படுத்தலாம். இந்த ரெமடிக்காக நாளை 4 பாதாம் பருப்பை எடுத்துக்க போறோம். அடுத்ததா நம்ம பயன்படுத்த போற பொருள் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பயன்படுத்த போற முக்கியமான பொருள் ஆனியன் பீல், அதாவது வெங்காயத்தோல். இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த 4 பாதாம் பருப்பை போட்டு நல்லா நீட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா 70% அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம இதுல ஆனியன் தோலை சேர்க்க போறோம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல மாத்திட்டு கம்ப்ளீட்டா கூல் ஆகிற வரைய வெயிட் பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கூல் ஆனதுக்கு அப்புறமா இத போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ஆயில தயார் பண்ண போறாங்க. இப்போ இந்த பவுடரை 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைய இதுல சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதோட விட்டமின் இ கேப்சூல் 2 கேப்சூல் நான் இதுல சேர்க்க போறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் இந்த பவுடர் முங்குற அளவுக்கு நான் இதுல சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நாளைக்கு இதை அப்படியே ஊற விட்டுறணுங்க. இந்த மாதிரி 2 நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா வர ஆயில நீங்க டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். 1 மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு இருக்கிற ஒயிட் ஹேர் கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறுது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.